சங்கீதம் 91:1 வாசிங்க. ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உன்னதமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர், அந்த தகுதியுடையவர், அந்தஸ்து உடையவர், குணலட்சணங்களிலே மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னா யாரை தான் சொல்ல முடியும்? ஏசப்பாவை தவிர வேறு யாராவது சொல்ல முடியுமா? தகுதி உடையவர், அந்தஸ்து உடையவர் அல்லது குணலட்சணங்களிலே மிகவும் உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னால் ஏசப்பா தான். அது அப்போ உன்னதமானவர் அப்படின்னா யாரை தான் குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும். வேறு யாருக்கும் இந்த வசனத்தை போடவே முடியாது. அப்போது அவருடைய மறைவில் அவரோடு அப்படியே மறைஞ்சுக்கணும், அவரோடு கூட மறைஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவதற்கு ஒப்பாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மை மாற்றுகிறார். அப்போது இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் அப்படின்னா நம்ம என்ன காரியத்தை நம்ம ஒப்பாக எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு முட்டை இருக்குது, அந்த முட்டை மேலே கோழி உட்காந்து அதனுடைய நிழல் அதன் மேல் பட்டு அது மேலே உட்காந்து குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் கோழி என்ன செய்யும்? அது மேலே உட்காந்து அடக்காக்கும். அப்போது ஒரு கோழி அந்த கரு எப்படி தான் இருக்குன்னா, உள்ளுக்குள்ளே தண்ணி மாதிரி இருக்கும். மஞ்சக்கரு எப்படி இருக்கும்? தண்ணி மாதிரி இருக்கும். வேக வச்சா தான் என்னவோ எப்படி மாறும்? கெட்டியாக மாறும். ஆனால் இல்லை, வேக வைக்கலைன்னா அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணி எப்படி கோழியாக மாறுகிறது? அந்த தண்ணி எப்படி ஒரு காகமாக மாறுகிறது? அந்த தண்ணி எப்படி ஒரு குருவியாக மாறுகிறது? அல்லேலூயா. அந்த அடை காக்கிறதானால எது உட்காந்து அடை காக்குதோ அதனுடைய உருவம் என்ன செய்யும்னா அந்த கருக்குள்ளே போகும். அல்லேலூயா. காகம் உட்காந்து அடை காத்துச்சுன்னா அந்த உருவம் காகமாக மாறும். தண்ணி மாதிரி இருக்கிற மஞ்சள் கரு காகமாக மாறும். அடுத்தது அதனுடைய குணலட்சணங்கள் என்ன கோழியாக மாதிரியே இருக்கும், காகம் மாதிரி தான் இருக்கும். அப்போது கோழியினுடைய குஞ்சு அதனுடைய குணலட்சணம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோழி மாதிரி தான் இருக்கும். இப்போது சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற நாம எப்படி தான் இருக்கணும்? அவர் மாதிரி தான் இருக்கணும். மனுஷன் மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மனுஷன் எப்படி இருப்பான்? அவன் எப்படி இருப்பானே அவனுக்கே தெரியாது. எப்படி பாஸ்டர் சொல்கிறது? எந்த நேரத்தில் இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னே தெரிய மாட்டேங்குது. அப்போது நம்ம தேவனுடைய அந்த சாயலில் அவர் அடகாக்கும் பொழுது, அவர் இந்த முட்டையின் மேலே உட்கார்ந்து அடகாக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவே நாம் வெளிப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போது உன்னதமானவர் நம்மளையும் உன்னதமானவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தகுதியுடையவனாக மாற்றுகிறார், மிகவும் சிறந்தவனாக மாற்றுகிறார். மாற்றாரா இல்லைங்களா? அப்போது தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வேலைக்கு போயிருப்போம். நானுமே இன்றைக்கி வேலைக்கு போயிருப்பேன். உண்மைதானே? உண்மையாக பொய்யா? ஏன் நம்ம இருக்கிறோம்? நம்மளுக்கு வேலை இல்லையா? உங்களுக்கு வேலை இல்லைன்னு ஃபஸ்ட்டு அதனால் இருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை இல்லையா? வேலை இல்லாதனால தான் இங்கே வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்கள் பாப்பா. வேலை இல்லையா? நான் வந்திருக்கிறீங்க, பொழப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. ஏன் வந்திருக்கிறீங்கன்னு கேட்டால் அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாக நம்மளை மாற்றுவதற்காக நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் வரல, நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்.
அப்போது அந்த அந்த உன்னதமானவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார், அந்தஸ்து உள்ளவனாக மாற்றுகிறார், நல்ல குணசாலிகளாக நம்மளை மாற்றுகிறார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தை ஆராய்ந்து பார்த்தபடினால் இவர்கள் நற்குணசாலிகள் ஆனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த குணலட்சணத்துக்காக நம்மளை தேவனுடைய குணலட்சணத்தை போல நாம் இருக்கணுங்கிறதுக்காக தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்து அவருடைய மறைவில் மறைச்சு வச்சு அழகாக்கிறது எப்படி இருக்கும்? அப்படியே மறைச்சு வச்சு முட்டை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. மறைச்சு வச்சு அவருடைய நிழலில் நம்மளை வச்சு பராமரிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்ன அடைக்கலம். அடகாக்குறவருக்கு பேர் தான் அடைக்கலம். அவர் நம்மை அடைகாக்குகிறார். அதனால தான் நான் அவரை பார்த்து சொல்கிறேன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. பத்திரமாக பார்த்துக்கிறதுக்கு பேர் தான் மதில் சுவர். எதுக்கு கட்டுறாங்க? வீட்டுக்கு பாதுகாப்புக்காக. அல்லேலூயா. 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வீட்டில் பூட்டை போட்டாலும் சுற்றி என்ன செய்வாங்க? மதில் சுவர் கட்டுவாங்க. அதுதான் கோட்டை, நமக்கு கோட்டை. அவரை பார்த்து நான் சொல்கிறேன், என் தேவன். ஏசப்பாவை பார்த்து நம்ம சொல்கிறோம், என் தேவன். இது ஏன் வீடு, இது ஏன் காரு, இது ஏன் சொத்து, இது ஏன் பிள்ளை, இது ஏன் மருமகம், இது ஏன் பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடுதுன்னு சொல்லிகிட்டே போகிறோம். ஆனால் ஒன்றும் கூட வராது. ஆனால் ஏசப்பாவை பார்த்து நீர் என் தேவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் வருவார், பரலோகம் போனாலும் வருவார். அல்லேலூயா. அவர் கூடயே இருக்கிற தேவன். அல்லேலூயா. இங்கேயும் அடகாப்பார், பரலோகத்துக்கு போனாலும் அடகாப்பார். அவர் அடைக்கலமானவர். அவரை நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்கள் யாராவது நான் நம்புறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தரை, ஏசப்பாவை தவிர வேறு யாராவது நான் நம்புகிறவர், இவர் நான் நம்பிக்கைக்குரியவர், நான் நம்புகிறேன் பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கணவன், இப்போ நான் நீங்கள் யாரையும் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அந்த லிஸ்ட்டில் மனைவி வரமாட்டாங்க. எந்த சொந்தத்தையும் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டில் கணவன் மனைவி அப்படிங்கிற இதில் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி, என் மனைவி என் சரீரத்தில், ஆமாவே இல்லையா? அப்போ நானே என்னை என்ன செய்ய முடியாது? வெறுக்க முடியாது, ஒதுக்க முடியாது. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது உங்கள் சொந்த பந்தங்களை யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னேன்னா அந்த லிஸ்ட்டில் கணவனும் இருக்க மாட்டாங்க, மனைவியும் இருக்க மாட்டாங்க, வேறு சொந்தங்கள் தான். இல்லையா? அதனால் கணவன் மனைவி அப்படின்னாலே அது ஒரு வித்தியாசமான ஒரு உறவாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். தாயும் தகப்பனை விட்டுட்டு பிரிஞ்சு 2 பேரும் ஒரே சரீரமாக இசைந்து இருப்பார்கள் என்று சொல்லி தான் வசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் அகஸ்டின் பிரதர் யாரையும் நீங்கள் நம்பாதீங்க, யாரோடையும் நீங்கள் டச் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சொந்தக்காரர்களை தான் நினச்சிக்கணுமே தவிர தன் கட்டின மனைவியை நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. மனைவி யார்? சரீரத்தில் பாதி. ஒரு கிட்னி நானுன்னா இன்னொரு கிட்னி, ஒரு கண்ணு நானுன்னு இன்னொரு கண்ணு, ஒரு காது நானுன்னா இன்னொரு காது வாயா. ஓ, அப்படி ஒன்று இருக்கா? சரி. ஏன்னா அப்படி வச்சுக்கலாம், மேலோதரு கீழோடு வச்சுக்கலாம். ஆமாம், கண்ணா 2 இருக்குது, ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அப்போ மூளையும் 2 இருக்குது. 2 இருக்கா? 1 இருக்கா? அது 2 இருக்குது. அப்போ யார் பெரிய மூளை?
அப்போ மனைவி சின்ன மூளையா? எப்படியோ சின்ன மூளையோ பெரிய மூளையோ, சின்ன மூளை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. என்ன ஆயிடுவோம்? மெண்டல் ஆயிடுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் யாரையும் நம்பாதீங்கன்னு சொன்னால் உங்கள் கணவர் கொண்டு வந்துடாதீங்க, இந்த பக்கம் மனைவி கொண்டு வந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவன் நமக்கு என்னவா இருக்கிறார்? நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். யாராவது சொல்கிறீங்களா? உண்மையே நம்பி இருக்காண்டவரை, உண்மையே நம்பி இருக்கேன். கர்த்தரின் அடைக்கலம். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். யாருக்கிட்ட சொல்கிறது? யாருக்கிட்ட சொல்கிறது? கர்த்தரை நோக்கி. அடுத்தது பிசாசை நோக்கி. அல்லேலூயா. கர்த்தர் என்னை என் அடைக்கலம் அப்படின்னு சொல்லும்போது பிசாசு என்ன செய்வான்? ஏதோ நம்மளுக்கு இங்கே வேலையில் போல இருக்குது, நம்மளுக்கு என்னாச்சு வேறு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது பிசாசு என்ன செய்வான்? சரி நாம் போயிட்டு பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்ட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடன் அப்படின்னா யாரு? வேட்டையாடுறவன். வேட்டையாடுறவன் எப்படி வருவான் நம்மகிட்ட? ஒரு மிருகத்தை வேட்டையாடணும்னா அவன் எப்படி வருவான்? நைஸாக வருவான். அப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு. வேட்டையாடப்படுகிற மிருகத்துக்கு தெரியாமல் மறைஞ்சு வர்றவன் தான் வேட்டைக்காரன். வீட்டுக்காரன் எப்படி வருவான்? எப்படி வருவான்? ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கலாம், வீட்டுக்காரர் எப்படி வருவார்? அந்த நாயை வளர்த்துற வீட்டுக்காரர் மறைஞ்சு ஒளிஞ்ச வருவார். அவர் தைரியமாக கூப்பிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு வருவார். ஆனால் வேட்டைக்காரன் எப்படி வருவான்? நீ நாய் பிடிக்கிறவங்க வந்தாங்க, எப்படி வந்தான்? அப்படியே தெரியாமல் நைஸாக அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த வலையை இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கிறார் நாய்கிட்ட. வந்த உடனே இந்த நாய் அப்படியே ஜாலியாக இருக்குது, அப்படியே படுத்துட்டு இருக்குது, எவனோ வரான்ட்டு. ஆனால் பக்கத்தால் வந்த உடனே கழுத்தில் என்ன செஞ்சிட்டாரு? அந்த கம்பியை மாட்டிட்டான். அதுங்களா? இதே தெரிஞ்சு வந்தால் அப்படியே கம்பியை அப்படி கையில் வீசிக்கிட்டு அப்படியே வந்துச்சுன்னா நாய் என்ன செஞ்சிடும்? எஸ்கேப் ஆயிரும். அப்போது நமக்கு தெரியாமல் நம்மை வேட்டையாடுவதற்கு சத்துரு எப்படி வருவான்? 2 கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே நம்ம பேரை சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருவானா? இல்லை, வேட்டைக்காரனை போல வருவானா? வேட்டைக்காரன் அவன் என்ன செய்வான்? கண்ணி வச்சுட்டு போயிடுவான். மிருகங்கள் பறவைகள் என்ன செய்யும்? வலையை விரிச்சிட்டு போயிடுவான். மீனுக்கு வலையை வீசிட்டு போயிடுவான். மீன் என்ன செய்யும்? அதில் வலை இருக்கிறது தெரியாமல் அது மாட்டிக்கொள்ளும். கண்ணி இருக்கிறது தெரியாமல் மாட்டிக்கொள்ளும். அதுதான் வேடன். ஆனால் ஏசப்பா சொல்லுகிறார், அவர் இயேசு உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோயும் அப்படி தான் சொல்லிட்டே வருது. நாளைக்கு நான் அட்டாக் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருதா? எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவனும் ஒரு வேடன் தான். அப்போது நம்ம உன்னதமானவருடைய மறைவில் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா வேடன் என்ன செய்ய முடியாது? நம்மக்கிட்ட வர முடியாது. நோய் என்ன செய்ய முடியாது? நம்மக்கிட்ட வர முடியாது. பலவீனம் என்ன செய்யாது?
நம்மக்கிட்ட வர முடியாது. அப்போது அவன் என்ன செய்கிறான்? தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். நீங்கள் சொல்லணும் வீட்டில் போய், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலைக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அவருக்கு ரக்கை இருக்குது, கோழிக்கு இருக்கிற மாதிரி, கொக்குக்கு இருக்கிற மாதிரி ஏசப்பாவுக்கு என்ன இருக்குது? அவர் தன்னுடைய சிறகுகளால் நம்ம என்ன செஞ்சுவார்? மூடி வச்சுக்குவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய், கேடகமாகும். அப்போது அவருடைய சத்தியத்துக்குள்ளே நம்மை மூடி வைத்து கொள்வார். ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சட்டைனா எது? சத்தியம். அப்போ அந்த சத்தியத்துக்குள்ளே, வேத வசனத்துக்குள்ளே நம்மை மூடி மறைத்து கொள்வார். அல்லேலூயா. இங்கே வர அமைதியாக இருக்கிறே, என்ன பண்ணுற? சத்தம் போட்டே தான் இருப்பியா? என்னது? ஆய் வருதா? ஒன்றும் பண்ண முடியாது, அடக்கவே முடியாது. வாயன்னா அடக்கிடலாம், எப்படி அடக்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை. அப்போது அவர் நம்மை மூடி மறைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இப்படி அவருடைய சிறகுகளால் மூடி மறைத்து கொள்ளுகிற ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நாம் தான். அல்லேலூயா. ஏதாவது மிருகங்களை போய் மறைச்சிக்கிறாரா? மரஞ்செடி கொடிகளை மறைக்கிறாரா? சூரியன் சந்திரனை போய் மறைச்சிக்கிறாரா? அவர் நம்மை மறைத்து கொள்ளுகிறார் என்றால் நாம் மட்டும்தான். அல்லேலூயா. அதுவும் கர்த்தருக்கு பயப்படுறவங்களை மட்டும்தான் அவர் என்ன செய்வார்? மூடி மறைத்து கொள்வார். அப்போது அவர் மூடி மறைச்சிக்கும் பொழுது 5வது வசனம் சொல்லுகிறது, இரவிலும் உண்டாகும் பயங்கரத்துக்கு நம்மளை என்ன செஞ்சுறாரு? மூடி மறைத்து கொள்ளுகிறார். பகலில் பறக்கிற அம்புக்கு நம்மளை மூடி மறைத்து கொள்ளுகிறார். விஷ கிருமிகளுக்கு நம்மை மூடி மறைத்து கொள்ளுகிறார். சண்டைகளுக்கு மூடி மறைத்து கொள்ளுகிறார். போராட்டங்களுக்கு மூடி மறைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. பிசாசு நம்மளை மூடிக்கும். எதுக்குன்னா நம்மளை வேதனைப்படுத்தவும், கஷ்டப்படுத்தவும், நஷ்டப்படுத்தவும், வியாதிகளை கொண்டு வரவும் பிசாசு நம்மளை மூடி மறைத்து கொள்ளுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை அடித்து துரத்திட்டு நம்மளை என்ன செய்கிறார்? அவருடைய செட்டிலின் கீழே மூடி மறைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. 6வது வசனம் வாசிக்கிறோம். கொள்ளை நோய்க்கும். ஆமாம், நாம் ஒன்றுக்கும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. பயமாக இருக்குங்க பாஸ்டர். எதுக்கு பயமாக இருக்குது? ஏதாவது நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஒன்றுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏசப்பா அவருடைய செட்டைகளின் கீழே நம்மளை மூடி மறைத்து கொண்டு இருக்கிறார். நம்மளை போட்டு மூடி மறைத்து கொண்டு இருக்கிறார். அப்புறம் நம்ம எதுக்கு பயப்படணும்? பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நீங்கள் எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் சரி, இல்லை 16,000 பேர் வந்தாலும் சரி, ஒன்றும் அணுகாது. பயப்படுவீங்களா? அல்லேலூயா. யாராவது பயப்படணும் அப்படின்னு சொன்னா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உன்னை மூடி மறைச்சிக்கிறேன், உனக்கு ஒன்றுமே ஆகாது, உனக்கு எந்த நஷ்டமும் வராது, எந்த கஷ்டமும் வராது. ஆனால் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கணும்? தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் 2 பேர் இங்கே வந்ததுனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை ஆவியில் கொண்டு போய் நிறுத்தி ஆராதிக்க வைத்தார். அல்லேலூயா. இப்போவாவது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருன்னு. நான் சொல்லினாலும் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆவியில் நிரம்பி ஆராதனை செஞ்சுருந்தா அது நானாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும், இல்லைன்னா வராது. அப்போது
தேவன் என்ன செய்கிறார், உங்கள் பக்கத்தில் 1000 பேர் வந்து நின்னாலும் சரி, சரி 1000 பேர் இல்லை 16,000 பேரே வரட்டுமே, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம யாரால் மூடப்பட்டு இருக்கிறோம்? இயேசுவினுடைய செட்டையினால் மூடப்பட்டு இருக்கிறோம். நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நீ கண்ணால் பார்ப்ப. அவங்க துன்மார்க்கருக்கு வரும் பலனை நம்ம பார்த்துட்ருக்கிற அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா. தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. நம்மளாம் நம்மளை பாதுகாக்க முடியுமா? முடியுமா? என்கிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் போலீஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், எனக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, திருப்பூரில் கேள்விப்பட்டேன் இல்லைங்களா, பெரிய கோடீஸ்வரன் தான். என்னாச்சு? அப்போது நம்ம இயேசு அவருடைய வசனம், சக்தி என்ன வசனம், வசனத்தினால நம்மை ஒருவனை மூடாவிட்டால் அவனால் வாழ்கிறதுக்கு கஷ்டம்தான். இயேசுவை பற்றி தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசுவை பற்றி தெரிஞ்சிட்டு அவருடைய வசனத்துக்கு அவருக்குள்ள வசனத்துக்குள்ளே போகலினா நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர்தான். அதனால் நம்முடைய கண்கள்னால் பார்ப்போம், வரும் பலனை நம்ம பார்க்கலாம். ஆனால் தேவன் அது நமக்கு வராமல் தடுப்பார். அடுத்த வசனம். ஆமை, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். அப்போ நம்ம யாரை நம்ம வச்சுருக்கிறோம் அடைக்கலமாக, யாரை நம்ம கேடகமாக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ பிரச்சனையே. நமக்கு யார் இருக்கிறாங்க? நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? நமக்கு புத்தியை கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? நமக்கு அறிவை கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறாங்க? அவங்கள தான் நம்ம என்ன செய்யணும்? பிடிச்சி வச்சுக்கணும். அல்லேலூயா. பணம் கொடுக்குறவங்கள நம்ம பிடிச்சோம்னா செட் ஆகாது. ஆகுமா? பணத்தினால் நம்ம எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய என் தேவனால் கூடும். கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரை நான் அடைக்கலமாக தாபாரமாக நான் என்ன செய்தேன்? வைத்து கொண்டேன். அடுத்த வசனம். அப்படி நீ இருக்கும் பொழுது வசனத்தை நீ அடைக்கலமாக வைத்து கொண்டால் ஆக பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். பொல்லாப்பு வருமா? எனக்கு பொல்லாப்பு செய்ய ஒருத்தர் எழும்புறான்னா நான் யார் அடைக்கலத்தில் இருக்கிறேன்? இயேசுவின் அடைக்கலத்தில் இருக்கிறேன். அவன் பொல்லாப்பு செய்கிற பொல்லாதவன் எழும்பினால் எனக்கு ஏதாவது ஆகுமா? எனக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமா? ஏன்னு கேட்டிங்கன்னா இயேசுவை நான் அடைக்கலமாக கோட்டையாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம். இதோ நம்ம சர்ச்சுக்கு வர்றது நம்ம என்னவா நினைக்கிறோம்? ஏதோ அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், அவருடைய பலத்தில் இருக்கிறோம், அவருடைய ஆட்சியில் இருக்கிறோம். அவர் நடத்துகிற ஆட்சியில் நான் அங்கத்தினராக இருக்கிறேன். அவருடைய சட்டதிட்டங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. இதுதான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். அல்லேலூயா. அப்போது அவர் உன் வாதை பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் என்ன செய்கிறார்?
நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார். நின்றுட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், எந்த பிசாசும் உள்ளே வருமா? ஒன்றும் வராது. அவர் கேட்டு மாதிரி நிற்கிறார். அவர் காம்பவுண்டு செவரும் அவர் தான், கேட்டும் அவர் தான், பூட்டும் அவர் தான், எல்லாம் அவர் தான். ஒன்றும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அல்லேலூயா. 11வது வசனம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ரோட்டில் போகிறோம், நம்ம போய் வழியில் நம்ம எல்லாம் காக்கிறதுக்காக அவருடைய தூதர்களை கொண்டு வந்து என் மகனை பாதுகாத்துக்கொள், என் மகளை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி இயேசு கட்டளை கொடுக்கிறார். சந்தோஷமே இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட ஒரு தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் அடைக்கலமாக வைத்து கொள்ள வேண்டும், நம்ம கோட்டையாக வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவனாக வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய நம்பிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திர புக்கு 1000 ஸ்தோத்திர புக்கில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம், தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம், அப்புறம் எலிசாவின் தேவனே ஸ்தோத்திரம், எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம்னு இருக்கும். ஆனால் ஒரு இடத்துலையாவது என்னுடைய தேவனே ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குமா? என்னுடைய தேவனே நான் உன்னை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது என் தேவன். என் தேவன் எவ்வளோ உரிமை. இவர் என் புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா, எவ்வளோ உரிமையோடு சொல்கிறான். இது என் பிள்ளை, இது என் வீடு அப்படின்னு எவ்வளவு உரிமை எடுக்கிறோம். அந்த உரிமை இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கா? இவர் என்னுடைய தேவன். அவர் யார் அப்படின்னு கேட்டால் என்னுடைய தேவன். உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சோதரம் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொன்னால் நல்லாயிருக்கும். இயேசு யாரு? என்னுடைய தேவன். அவர் உங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படியாக அவர் என்ன செய்கிறார்? நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் படாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிங்கத்து மேலேயே நடக்கலாம், விரியம் பாம்பு மேலேயே நடக்கலாம், பால சிங்கத்தையும் வலு சருப்பத்தையும் முதிச்சு போடலாம். நம்ம ஆளுங்க கரப்பாம்பூச்சி வந்தாலே இவ்வளோ பெரிய தடி எடுத்துகிட்டு வர்றான். எதுக்கு? கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கு. நம்ம எங்கே பாம்பை பார்த்துட்டு அங்கே அதை போய் அடிக்கிறது, மிதிக்கிறது. மிதிச்சிருவேன், வந்தா மிதிச்சிருவேன் அப்படின்னு யாருக்கிட்ட தான் சொல்லுவான்? புரிஞ்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாம்புக்கிட்ட வசனம் என்ன சொல்லுகிறது? பாலசிங்கம் அப்படின்னா சின்ன வயசு, சின்ன வாலிப வயசில் இருக்கிற சிங்கத்துக்கு பேர் தான் பாலசிங்கம். அதையும் மிதிக்கணும், வலு சர்ப்பத்தையும் மிதிக்கணும். அந்த அளவுக்கு தேவன் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏசப்பா என்ன செய்வாராம்? ஏன் காலை வச்சு சர்ப்பத்தை மிதிப்பார், தலையை நசுக்குவார்னு வசனம் இருக்கு. ஆதியாகமத்தில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஏன் காலை வச்சு அவர் என்ன செய்வாராம்? அவர் மிதிப்பாராம். மிதிக்கிறது அவர், ஆனால் கால் யாருடையது? அம்மா என்ன செய்யும்? பிள்ளைக்கு ஆ ஆ இ ஈ எழுதுறது யாரு? அம்மா. கையாருது? பிள்ளையோடது. பார்த்தீங்களா? அப்போ காலு யாருது? நம்மளது. ஆனால் மிதிக்கிறது யாரு? அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மோசேட்டு இருந்தது என்னது? கோல். உன் கோலை நீட்டுன்னு சொன்னார், கடல் மேலே நீட்டினார். அப்போ
கடலை பொளந்தது யாரு? கோல் யாருது? கர்த்தர் என்ன சொன்னார்? மோசேட்ட உன் கோலை நீட்டுன்னார். அப்போ என்ன செஞ்சு? நீ கையில் வச்சிருக்கிறது என்னன்னு கேட்குறாரு. கோல், அதை நீட்டுன்னாரு. இப்போ கோலா வந்து கடலை பொழுதுச்சு. கர்த்தர் கண்மலையை பார்த்து அடினார். அடித்தது கோல், தண்ணி வர வச்சது கோலா இல்லை கர்த்தரா? அதே போல் காலு என்னடது? மிதிக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. உன் சத்துருக்களை உன் காலின் கீழே போட்டு மிதிப்பா. இல்லையா? சத்துரு என்ன செய்வார்? உன் காலின் கீழே போட்டு மிதிப்பா. அப்போ சத்துரு கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. சத்துரு எப்படி வருவான்? எப்படி வேணாலும் வருவான். வேடனை போல வருவான். வேடனை போல வந்தார்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஏவாளுக்கு பிசாசு எப்படி வந்தான்? வேடனை போல வந்தான். கர்த்தர் உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா? அல்லேலூயா. எப்படி வந்தான்? நைஸா. ஆமாம் சொன்னார். அவர் பொய் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? பொய் சொல்லிட்டார். நம்ம ஆளுகளை பார்த்து சொன்னோம்னா கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னா பாஸ்ட்டுக்கு வேறு வேலை என்ன? நமக்கு தானே தெரியும். நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தானே தெரியும். அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவார். அல்லேலூயா. பிசாசு எப்படி வருவான்? வேடனை போல வருவான். பரவாயில்ல, பாஸ்ட் அப்படி தான் சொல்லுவார். நீ என்ன செய்யாத, அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இந்த காலத்தில் போய் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ முடியுமா? பாஸ்ட் சொல்கிற மாதிரியெல்லாம் வாழ முடியுமா? அதெல்லாம் அந்த காலத்துக்கு தான் ஒத்து வரும். இந்த காலத்துக்கு ஒத்தே வராது. நீ ஸ்டார்ட் பண்ணு, நீ நடத்து. யார் சொல்லிக் கொடுக்கறது? பிசாசு. அந்த பிசாசுக்கு நம்மளை தப்புவிப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நடத்து, நீ செய்ய, பார்த்துடலாம். நீயா பாஸ்டான்னு பார்த்துருவோம் அப்படின்னு அவன் தூண்டி விடுறான். அப்போது நாம் பிசாசுக்கு ஜெயிக்கணும். பிசாசுக்கு ஜெயிக்கணும். நேரில் வந்தால் ஒரே அடி. சீமார் எடுத்து அடிச்சா பிசாசு. அதுதானே சீமார் செப்பலெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. வந்தா ஓ இங்கே வந்தால் அடி சாத்திடுவாங்க போல இருக்குன்ட்டு அப்படி தானே செய்கிறாங்க. சீமார் அப்புறம் என்ன கட்டுவாங்க? செருப்பு. எதுக்கெல்லாம் இதெல்லாம் எதுக்கு கட்டுறாங்க? பிசாசு வரக்கூடாது. அவன் அதே போல் இன்றைக்கும் அப்படி வந்தானா நாம் என்ன செஞ்சிடுவோம்? இயேசுவின் நாமத்தினால அப்பாலை போ சாத்தான் என்றுவோம். ஆனால் அவன் யார்? அவன் பெரிய திறமைசாலி, பெரிய புத்திசாலி. அவன் நம்மளை விட அவன் புத்திசாலி. ஆனால் அவனை விட நாம் தான் புத்திசாலி. பிசாசுகளை விட மனிதர்கள் தான் புத்திசாலி. பிசாசுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் செய்கிறது தெரியுமா? அப்போ கம்ப்யூட்டர் செஞ்சது யார்? அப்போ யார் புத்திசாலி? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு ஃபேனு, நீங்கள் ஒரு ஃபேனு புதுசாக ஒன்று வாங்கிட்டு வாங்க. பிசாசு இந்த ஃபேனை மாட்டி கொடுன்னு கேட்டால் அதுக்கு மாட்ட தெரியுமா? ஆனால் என்னை கூட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மாட்டி கொடுத்துருவேன். இப்போ யார் பெரிய ஆள், யார் புத்திசாலி? மனுஷருக்கு தானே. கரெக்டாக பஸ்ஸு காரெல்லாம் உண்டாக்குனது யார்? பிசாசா? ஒரு பஸ் ஒன்று, ஒரு கார் ஒன்று கொடு பிசாசுன்னு கேட்டிங்கன்னா அதை அவனால் கொடுக்க முடியாது. கடிச்சு வச்சிருவான். அப்போ எல்லாம் நாங்கள் ஓட்டம் பண்ணி வச்சுட்டான் என் காரை. ஓட்டம் பண்ண படம் தான் தெரியும். ஆனால் என்ன செய்ய முடியாது? ஒரு காரை புதுசாக உருவாக்க அவனுக்கு தெரியாது. அப்போ மனிதர்கள் தான் பெரிய ஆள்.
அதனால் பிசாசு கண்டு யாரும் பயக்காதீங்க. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாம் தானே பெரிய ஆள், அப்புறம் எதுக்கு அவனை பார்த்து நாம் பயக்கணும்? இல்லையா? வந்தான்னா இயேசுவின் நாமத்தில் அவன் என்ன செய்கிற? அப்பாலை போ சாத்தானே, தரித்திரத்தை கொண்டு வர பிசாசே, வியாதியை கொண்டு வர பிசாசே, பலவீனத்தை கொண்டு வர பிசாசே, எல்லா பிசாசு சண்டையை கொண்டு வர பிசாசே, நான் பாட்டு கம்முன்னு இருக்கிறவனை கலக்கத்தை கொண்டு வர பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை துரத்துறேன். அல்லேலூயா. சோதரம் பாவத்தை கொண்டு வர பிசாசு உன்னை நான் துரத்துறேன். அப்புறம் எங்கே பிசாசு நம்மக்கிட்ட வருவானா? பாஸ்டர், பிசாசு என்ன செஞ்சிட்டான்? எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறான் பாஸ்டர். பிசாசு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான், துரத்துங்க. பண்ணுறதுக்கு ஏன் விடுறீங்க? துரத்தணுமா துரத்தக்கூடாதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? துரத்துறதுக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. இருக்கு. யார் கொடுத்தது உனக்கு அந்த அதிகாரத்தை? யார் கொடுத்தது? அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தில் எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், வானம் பூமி சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் உங்களை அனுப்புகிறேன். பிசாசுகளை துரத்துங்கள், சர்ப்பங்களை எடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட வர்றேன். இயேசு சொல்றார், நீ போ, உன் பின்னாடி நான் வந்துருக்கேன். கர்த்தருக்கு மோசே ஒன்னார், கையில் என்ன வச்சிருக்க? கீழே போடு. போட்டோன்னு என்னாச்சு? சர்ப்பமாக ஆயிடுச்சு. எட்டி துள்ளி குதிச்சுட்டு ஓடுறாரு. கர்த்தர் சொன்னார், ஏன் அவப்பா ஓடுற? நான் தான் கூட இருக்கிறேன்ல, போய் வாழை பிடிச்சி தூக்கு. தூக்குனாரா இல்லையா? செத்த பாம்பை கொண்டாந்து போட்டுட்டு வாழை பிடிச்சி பைபிளில் கிறுக்கக்கூடாதீங்க, பாதுகாப்பாக வச்சுங்க. இல்லைன்னா ஒரு 500 நோட்டு ஒன்று கொண்டு வந்து கொடுத்துரு, கிரிக்கிட்டோம். ஆமாம், அதெல்லாம் கொடுக்க முடியுங்களா பாஸ்டர்? பைபிள் தான் கொடுக்க முடியும், நோட்டெல்லாமா கொடுக்க முடியும்? ஆமாம், ஸ்பெஷலாக பேப்பரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது மறந்துடுச்சு என்ன எதுக்குள்ளே வந்தேன்னு சர்ப்பம் செத்து போன பாம்பை கொண்டு வந்து போட்டுட்டு பாஸ்டர் சொல்கிறார், அதை தூக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? தூக்கணுமா? பாஸ்டருக்கு ஒரு வேலையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம சர்ப்பங்களை மிதிக்கணும், சர்ப்பத்தை எடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்காவது செத்த பாம்பு கிடந்துச்சுன்னா பழகுங்க, போய் பக்கத்தால் போய் பழகுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படியே தொட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே தொட்டு 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 பழகுங்க. அப்புறம் பிடிச்சி பார்த்துட்டு அப்புறம் என்ன செஞ்சிடலாம்? தூக்கிடலாம். நீங்கள் தூக்கி பழகிறதுக்குள்ள அது எலும்பு கூட ஆயிரும். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன ஒரே நாள்லேயே பழகிடுவோம்? போட்டு வச்சோம்னா 4 நாள் ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 நாள் பரவாயில்ல, போய் தூக்குங்க, அப்படியே பழகிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நாம் தேவன் நமக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆமென். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஒரு அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால். வாஞ்சைனா என்னங்க? அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. தூக்கிடுவேன் காதை பிடிச்சி. உனக்குமா காதை பிடிச்சி தூக்கிடுவேன், தெரிஞ்சுக்க. அப்படியே தொட்டு பார்த்துட்டு போகிறாரு. வாஞ்சைன்னா என்னங்க? படிக்கிற பிள்ளை, காலேஜ் போகிற பிள்ளைங்க சொல்லுங்கள், வாஞ்சைன்னா என்ன? பற்று, விருப்பம், தாகம்.
ஆசை, பிரியம், வெறி, அப்புறம் பாசம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு ஆசை, அப்புறம் தாகம். தாகம். அப்படி நீங்கள் கர்த்தர் மேலே இருந்தால் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது குப்பையில் கடந்துச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, இது எங்கே கொண்டு வந்து வைக்கணும்னு ஆசை, சர்ச்சில் கொண்டு வந்து வைக்கலான்னு ஆசை. இப்படி திருப்பினா மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வரும், அப்படி திருப்பினா கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வரும். ஒரு ஆசை. இந்த மாதிரி குப்பையில் கடந்தாலும் நாம் ஆசைப்படுறோம் அந்த பொருள் மேலே. ஆசை இல்லைன்னா இது நான் கொண்டு வருவேன். நான் நீங்களே சொல்லுங்கள், இது மேலே எனக்கு ஆசைப்படலைன்னா நான் கொண்டு வந்து இங்கே வைப்பேனா? ஒரு பேனா மேலே ஆசை இல்லைன்னா வைப்பேனா? இங்கே பாருங்கள், இது வந்து ஏடிஎம் கார்டு. கண்டிப்பாக ஆசை இருக்கும். யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? போகும்போது எடுத்துக்கங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு ஆசை, வீசுறதுக்கு மனசே வரல. இங்கேயே இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? மாதிரி ஏடிஎம் கார்டு, எக்ஸ்பீரியமான ஏடிஎம் கார்டு மேலே ஒரு ஆசை. வீட்டில் சளி பிடிச்சிருச்சுன்னு மாத்திரை வாங்குவோம், 2 வேளைக்கு தருவாங்க. ஒரு வேளை தின்னுட்டு சுருட்டி ஒரு இடத்துல வச்சுருவோம். அப்போ அந்த ஒரு வேளையிலே மாத்திரை தின்னோன்னா செளி ஆயிரும்னு சொல்லிட்டு இன்னொன்று வச்சுருவோம். அது வச்ச இடத்த மறந்தாச்சு. இப்போது மறுபடியும் சளி பிடிக்குது, போய் கடையில் போய் வாங்கிட்டு வரோம். இந்த வச்ச இடத்துல ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது அந்த மாத்திரை கிடச்சிருச்சு. எடுத்து பார்த்தா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் குப்பியில் போடுறதுக்கு மனசு வருதா? ஐயோ, 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறதா? சளி பிடிக்கிட்டோம். இந்த மாத்திரை என்ன செஞ்சிருவோம்? தின்றுவோம். என்ன ஒரு ஆசை, என்ன ஒரு வெறித்தனம். கோடலே அழுகுனாலும் பரவாயில்ல, இது திங்காம விடக்கூடாது. ஆசையே இல்லைங்களா? ஆசை இருக்கா இல்லைங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 2000 நோட்டு தெரியாமல் உங்கள் பீரோவில் சிக்கிருச்சு. இப்போ இன்னைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், எத்தனை பேர் கொண்டு போய் குப்பையில் வீசுவீங்க? குப்பையில் எத்தனை பேர் வீசுவீங்க? மனசு வருதா? கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி ஏசப்பா மேலே வாஞ்சை இருந்தால் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு காதை பிடிச்சி 2 காதையும் பிடிச்சி திருவு போகிறேன். அதுதான் எனக்கு ஆசை. திருவி ஒரு மூலையில் உட்கார வைக்கணும். சரியா? திருவில்லாமா? அப்படி இருந்தால் தேவன் விடுவிப்பார், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா. நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். மனுஷன் மேலே ஆசைப்பட்டோம்னா, மேலே வந்துட்டியா, எனக்கு ஈக்குவலாக வந்துட்டியா, என்னை போல் வந்துட்டியான்னு பிடிச்சி கீழே தள்ளிடுவான். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னும் எனக்கு ஈக்குவலாக வந்துட்டான். இப்போ பிரின்சிபல் திடீர்னு நாளைக்கு பிரின்சியை தேவன் ஆசீர்வதித்து பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக ஒரு போஸ்டிங், அதுக்கு தாங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறான். அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு வர்றது? உன்னதமானவர் மறைவில் அப்புறம் எதுக்கு வர்றது? அதுக்கு தான், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. எனக்கு சிரிப்பு வருது.
உனக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். ஆமேன் அப்படின்னு சொன்னா ஆக்கியிருப்பார்ல. ஆனால் நீ சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ திடீர்னு பிரின்சிபால் போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக பிரின்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னா பிரின்சிபாலுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ இன்னைக்கு வந்து 1 மாதம்தான் ஆச்சு, எனக்கு ஈக்குவலாக வந்துட்ட அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? 1 மாதத்துக்கு மூஞ்சியே பார்க்காது, பேசவும் பேசாது. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா, பிரின்சி தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ தான் பிரின்சியம்மா அப்படின்ட்டு வருவாங்க. அது வரைக்கும் 1 வருஷமே ஆனாலும் பேசவே பேசாது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். எப்படி தெரியுமா? அவருக்கு ஈக்குவலாக, அல்லேலூயா, அவருக்கு சரிசமமாக உங்களையும் என்னையும் வைக்கிறாருங்க. எங்கே ஆமேன்னு வரப்போகுது? அல்லேலூயா வரப்போகுது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்தது போல ஜெயிக்கிறவர்களை என்னுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் உட்கார வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார், பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாருங்க. இடத்துல எழுதி கொடுத்துருக்காரு, பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு. உன்னை உட்கார வைப்பேன். அல்லேலூயா. அதுதான் அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் ஏசப்பா உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 10 பாஸ்ட்டுகள் நின்றுருந்தா கூட ஒரு பாஸ்ட்டு ஜெபம் பண்ணி பிசாசு ஓடிருச்சுன்னா மீதி இருக்கிற 9 பாஸ்ட்டுகளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உலகம் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படி இல்லை, சகல அதிகாரத்தையும் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஆமேனும் வரமாட்டேங்குது, அல்லேலூயாவும் வரமாட்டேங்குது, சொன்னாலும் வரமாட்டேங்குது, சொல்லலினாலும் வரமாட்டேங்குது. உங்களுக்கு தானே கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா? ஒரு கடவுள் நம்மளை சிநேகிதனாக மாற்றி இருக்கிறார். நம்மளை சிநேகிதனாக மாற்றி இருக்கிறார். அப்போ நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு வித்தியாசம். நம்மளால் கடவுள் நமக்கு முடிய கொடுக்கலைன்னா நம்மளால் முடி கூட என்ன செய்ய முடியாது? வளர்த்த முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி முடி வளர மாட்டேங்குதுன்னு என்னென்னமோ தேய்க்கிறாங்க, ஆனாலும் என்ன மாட்ட மாட்டேங்குது? வளர மாட்டேங்குது. ஆமாவே இல்லைங்களா? ஏதாவது தேய்ச்சி முடி வளர்ந்தது பார்த்துருக்குறீங்களா? இல்லை எனக்கு வளர்ந்துருக்குன்னு யாராவது சொல்கிறீங்களா? கொட்டு தேய்க்க தேய்க்க கொட்டிட்டு தான் இருக்குது. எங்கே போய் வளர்றது? ஏதோ நீங்கள் லேடிஸாக இருக்கிறதுனால சொட்டை விழுகாமல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜென்ஸாக தான் மறைச்சிருவாங்க. ஓ அதுக்கு தானே இப்படி இப்படின்ட்டே இருக்கிறதா? என்னடா இது இப்படி இப்படின்ட்டே இருக்கிறாங்களேன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. சொட்டையை மறைக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சொட்டையில் முடி வர வைக்க முடியுமா? அதுக்கு கூட நமக்கு லாக்கி இல்லை, அதுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்னை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, நீ என் சிநேகிதன். அல்லேலூயா. உங்களை பார்த்து தான் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, என்னை பார்த்தா சொன்னார்னு கேட்காதீங்க. நாங்களாம் லேடிஸாக இருக்கிறோம், எப்படி சிநேகிதன்னா சிநேகிதின்னு சொல்லணும். அப்போ ஏசப்பா சிநேகிதன்னு சொன்னாலே எல்லாம் ஒன்று தான். ஆணை படைச்சால் அவர் எப்படி தான் படைச்சார்? ஆணும் பெண்ணுமாக தான் படைச்சார். ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் பெண்ணின் தன்மை இருக்குது, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஆணின் தன்மை இருக்குது. இருக்கா இல்லைங்களா? நாங்கள் நேற்று என்னமோ தான் பேசிக்கிட்டோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பைத்தியம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு விட்டு ஆமேன்னு சொல்லிடுறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா? 2% பைத்தியம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. ஒரு சிலருக்கு அது என்ன செய்யுதுன்னா சுகர் ரைஸ் ஆகிற மாதிரி பைத்தியம் என்ன செஞ்சு அப்பப்போ ரைஸ் ஆகிட்டு லோ ஆயிடுது. அப்புறம் சுகரு ப்ரெஷர் அப்பப்போ என்ன செய்யுது
ரைஸ் ஆகிற மாதிரி பைத்தியம் என்ன செஞ்சிடும்? ரைஸ் ஆகிடும். அப்போ சுகர் 100 இருந்துச்சுன்னா நார்மலுங்கிறோம். அதே மாதிரி பைத்தியம் 2% இருந்தால் அது நார்மல். அப்பப்போ நமக்கு என்ன ஆகுது? கூடிடுது. ஒரு சிலருக்கு கூடுறது இறங்க மாட்டேங்குது, கூடிட்டே போகுது, ஆனால் இறங்க தான் மாட்டேங்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். தப்பித்து கனப்படுத்துவேன். யாராவது நம்மளை பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா? உன்னை நான் கனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏண்டா நான் வந்து நிற்கிற, பேசப்பட மாட்டேங்கிறியன்னு கேட்டால் நீ வந்து என்ன வரலன்னா எனக்கு என்ன? அல்லேலூயா. இத்தனைக்கு நாம் அதாவது இத்தனைக்கு கொடுத்து உதவுறவங்களையும் அவங்க என்ன செய்வாங்க? அப்படி தான் சொல்கிறாங்க, நீ வந்து என்ன வரலன்னா எனக்கு என்ன. ஆனால் ஆபத்து நேரத்தில் நாம் கூப்பிடும் பொழுது 108 வர்றதுக்குள்ள ஏசப்பா வந்துடுவா. அல்லேலூயா. 108 வந்தால் கூட நமக்கு விடுதலை கிடச்சிருமா? 108ன்னு எதுக்கு 108ன்னு வச்சாங்கன்னா, கலைஞர் சொன்னாராம், மத்தேயு 10:8 அதுக்கு பேர் தான் 108 அப்படின்னு சொன்னாராம். வாசிங்க, மத்தேயு 10:8 என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு பேர் தான் 108. 108 இல்லை, காசா வாங்குது. அப்போ கலைஞர் அருமையாக பேர் வச்சிருக்காரு 108ன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படியாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை வசனத்திலேயே நடத்துகிறார். அப்போ 108 வர்றதுக்கு முன்னாடியே இங்கே 108 இருக்குது. வியாதிகளை சொஸ்தமாக்குங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் பெற்றுக்கிறோம். கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இலவசமாய் பெற்று இருக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் தானே கொடுக்க முடியும். அப்போ தேவன் ஆபத்து வரும்போது நம்மளை நோக்கி கூப்பிடுகிறார். ஹாஸ்பிட்டலினுடைய சிம்பிள் பார்த்துருக்கிறீங்களா? சின்னம் ப்ளஸ்ஸு, அப்புறம் ஒரு குச்சி இருக்கும், ஒரு பாம்பு சுற்றி இருக்கும். எனக்காவது ஏன் அப்படி இருக்குது? எதுக்கு ஆஸ்பத்திரிக்கும் பாம்புக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பாம்பு வச்சுருக்குறாங்க? பாம்பு கடிச்சோன்னா செத்துருவான்ல. பாம்பு கடித்தாலே 108க்கு தான் ஃபோன் பண்ணுறோம். பாம்பு கடித்தா 108க்கு தான் ஃபோன் பண்ணுறோம். அப்புறம் எதுக்கு சிம்பிளில் பாம்பு வச்சுருக்குறாங்க? நீங்கள் கவனித்து பாருங்கள், டாக்டர்னுடைய காரில் அந்த சிம்பிள் ஒட்டி இருக்கும், 108ல் அந்த சிம்பிள் ஒட்டி இருக்கும், எல்லா ஆம்புலன்ஸ்லேயும் அந்த சிம்பிள் இருக்கும், ஒரு குச்சி இருக்கும், பாம்பு சுற்றி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் கண்டுபிடிச்சது அது. ஏன் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பாம்பு வந்து மோசே காலத்தில் இவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு பாம்பை அனுப்பி விட்ருவார். எல்லாம் பாம்பு கடிச்சு எல்லோரும் சாவாங்க. அப்போ எல்லோரும் அலறாங்க, மோசைங்களை காப்பாற்றுங்கன்னு. மோசை போய் கர்த்தர் இடத்துல கேட்குறாரு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க எல்லாத்தையும் அப்படின்னு. அப்படியா, சரி, ஒரு குச்சி எடுத்து வெண்கலத்தில் ஒரு பாம்பை செஞ்சு அந்த குச்சியில் மாட்டி வை. யாரெல்லாம் பாம்பு கடித்தவங்க வந்து அதை பார்க்குறாங்களோ அவங்க சாக மாட்டாங்க, வியாதி சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லைங்களா? அதே அந்த சிம்பிளை என்ன செஞ்சிட்டாங்க, அதை ஆஸ்பத்திரிக்கு வச்சு எவனெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறானோ அவனுக்கு வியாதி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிம்பிளை எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சிம்பிள்? வசனம். ஆபத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிச்சு கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நமக்கு ஆபத்து வரும்பொழுது நம்ம கூப்பிட்டோம்னா
இயேசு உடனே வருவார். 108 வந்துன்னா கூட நம்மளுக்கு சுகம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் இயேசு வந்தால் தேவன் நம்மளை சுகப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காட்டுவேன். ஒரு அல்லேலூயா. நீடித்த நாட்களால். அல்லேலூயா. இப்போவே போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். என்னாலேயே தாங்க முடியல. அப்போ பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போவே போய் சேர்ந்துட்டா, காலையிலே போய் சேர்ந்துட்டா ஆண்டவரோட. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீடித்த நாட்களால். ஆபிரகாம் எப்படி செத்தாரு? பூரண வயசில். ஈசாக்கு எப்படி செத்தாரு? பூர்ண வயசில். யாக்கோபு சின்ன பையனாக இருக்கும்போதே ஈசாக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாத மனுஷன் எப்படி இருப்பார்? ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவார். யாராவது பாத்ரூம் கூட்டிகிட்டு போனால் தான் போக முடியும். ஆமாவா? கண்ணு தெரியாது. ஈசாக்கு கண்ணு தெரியல. ஆனால் யாக்கோபு ஈசாக்கு கிட்ட கண்ணு தெரியாது. ஈசாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க மாமன் ஊருக்கு போயிட்டார். மாமன் ஊரில் போய் 1 2 கட்டினது 2 அப்புறம் 14 12 பிள்ளைங்க பிறந்துருச்சு. 12 குழந்தைக்கு பிறந்துருச்சு. ரூபன் பெரிய ஆளாக ஆகிட்டான். ஃபஸ்ட்டு பிறந்த பையன் பெரிய ஆளாக ஆகிட்டான். அதுக்கப்புறம் திரும்பி வந்து அதுக்கப்புறம் அண்ணனும் தம்பிக்கு சேர்ந்து ஈசாக்கை அடக்கம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போது பூர்ண வயது உள்ளவர்களாக யாக்கோபு என்ன செய்கிறாரு? யாக்கோபுக்கும் கண்ணெல்லாம் மங்களாயிடுச்சு. எவன் கொள்ளு பேரன் எவன் பேரனே தெரியல. அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் மங்களாயிடுச்சு. எவன் எங்கே நிற்கிறானே தெரியல. அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் மங்களாயிடுச்சு. வயசாகிடுச்சு. எந்திரிச்சு உட்கார முடியாமல் எந்திரிச்சுக்கு வந்து தன் பசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். பூர்ண வயசு உள்ளவர்களாக முற்பிதாக்கள் மரித்தார்கள். அதே போல நம்மையும் நீடித்த நாட்களாய் சும்மா நீடித்த ஆட்களை கொடுக்க மாட்டார். சும்மா கொடுத்து என்ன பண்ணுறது? எப்படி? அதை திருப்தியாக்குகிறார். அந்த நாட்களை திருப்தியாக்குகிறார். எனக்கு என்ன வந்தாலும் திருப்தி மட்டும் வரவே வராது. திருப்தி ஆக்குகிறார்னு பாஸ்ட் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. எங்கே திருப்தி ஆக்குகிறார்? 10 லட்சம் சரி இருந்தால் வச்சுக்கோங்க, பொழைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா இப்போ கர்த்தர் கொடுக்குறார். எத்தனை பேர்த்துக்கு போதும், இதை வச்சு நான் ஆயுசுக்கும் பொழைச்சிக்குவேன்னு சொல்கிறவங்க யாராவது கை தூக்கும் பார்க்கல? அடாடா, கொடுத்ததே கொடுத்தார். இன்னொரு 2 லட்சம் சேர்த்து கொடுத்துருந்தார். ஒரு கார் வாங்கியிருக்கலாம், 1 சென்ட் இடம் வாங்கியிருக்கலாம். ஆமாம், 10 லட்சம் இங்கே 10 லட்சம் போகுதுன்னு வச்சிங்களேன். என்னது? ஆமாம், 10 லட்சத்தை சேர்த்து இன்னொரு 2 லட்சம் சேர்த்து கொடுத்துருந்தா 1 சென்ட் இடம் வாங்கி ஒரு குடிசையாவது போட்டிருப்பேன். இவர் 10 லட்சத்தை கொடுத்தாரு. 10 செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தான் நான் புலம்புவனே தவிர, எனக்கு இயேசு 10 லட்சம் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறது கூட மனசு வராது. ஏன்னா சவுண்டு மௌனமாக இருக்கிறத பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்மை திருப்தியாக்குகிறார். சாப்பிட்டு முடிச்சாச்சா எல்லாரும்? ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், போதும். அல்லேலூயா. போதும் அப்படின்னு மனுஷன் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு. ஆமாவே இல்லைங்களா? டீ கூட காலையிலேருந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் சாப்பாடு போதும் அப்படின்னு மனுஷன் சொன்ன ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் போதும்னு சொல்கிறான். சாப்பாடு இன்னும் கொஞ்சம் போட்டுங்க, ஐயோ போதும், இனிமேல் சாப்பிட முடியாது. அப்புறம் 2 மணி நேரம் கழித்து, அது வேறு விஷயம், 2 மணி நேரம் கழித்து கேட்டவே கூடாது, சாப்பாடு இருக்குதான்ட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மை திருப்தி ஆக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்
நம்முடைய ஆலயத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்மை ஆவி ஆத்மா சரீரத்திலே திருப்தியை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் இன்னொன்று சேர்த்திருக்கேன். போதும் அப்படின்னு சொல்கிற காரியத்தில் ஒன்று சொன்னேன், இன்னொன்று சேர்த்திருக்கேன். நான் என்ன தெரியுங்களா, பிரசங்கத்தை இதோட போதுமா அப்படின்னு கேட்டால் மண்டை ஆட்டு தலை ஆடும். நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணுங்க பாஸ்டர். நீங்கள் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்களே, இதையும் கண்டுபிடிங்க. போதும் போதும் பாஸ்டர். ஆண்டவர் என்ன தான் திருப்தின்னு பேசினாலும் நம்மளுக்கு என்ன தான் மனசு வருது, போதுங்க பாஸ்டர். இப்போ திடீர்னு நினப்பு வருது, 12:30க்குள்ளே முடிச்சிருவாரா, ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, போகணுமே, முடிச்சிட்டாருன்னா பரவாயில்லன்னு தான் தோணுதே தவிர அந்த திருப்தி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய திருப்தி நம்மளுக்கு உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தாவே, வசனத்தின் மூலியமாக என்னோடு கூட நீ பேசினபடி உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி